சுற்றிலாம் அது ஒரு சாஃப்ட் வுட்டில் பண்ணது தான். இருந்தாலும் சும்மா கை கட்டினாலும் வலிக்குது இல்லை. இப்போ சாஃப்ட் வுட்டு கொஞ்சம் வெயிட் இருக்குது. அது ஒரு 8 தடவை போட்டேன் வடிவேல் சார்ல. அது பிளானா யதார்த்தமா நடந்தது. டைரக்டர் கோகுலகிருஷ்ணன் தான் டைலாக் எழுதுவாரு. டைரக்டர் தான் டைலாக் ஃபுல்லா சொல்றது பூரா. அதில் எழுதிட்டார், நடுவு மண்டையில் போட்டான்னு ஒரு டைலாக் எழுதிட்டாரு. அதனால அது விழுந்தா இங்கே விழுது, இல்லை இங்கே விழுது, நடுவு மண்டையில் விழுந்து எடுத்திருந்தார் டைரக்டர். நடுமண்டை எய்ம் பண்ணீங்களா? இல்லையே, நான் சும்மா அப்படி தட்டி தானே விடுவேன். தட்டி விட்டு அடுத்த ஷாட் மேலே வைப்பாங்க. அப்பெல்லாம் என்னை போட சொல்லுவாங்க. அப்படி நான் போடுவேன். அப்போ இப்படி போவோம், இங்கே இருக்க கேமரா அப்படி போகும்போது கரெக்டாக விழணும்ல. அது சாஃப்ட் வுட் இல்லை, ஹெவின்னா கரெக்டாக விழுந்துடும். சாஃப்ட் வுட்டு கொஞ்சம் சைடில் விழும். அது 8 தடவை அப்போ திட்டினே நான் வடி வேலை என்ன ஏன்டா வேணும்ட்டு போடுறியாடா வலிக்குது அப்படின்னு. நான் என்னடா பண்ணுறது டேரக்டர் சொல்கிறாரு, கேட்டு தானே ஆகணும். அதே மாதிரி அவன் என்ன 8 ஒதிப்பான் அது படத்தில். இந்த சைடில் கீழே விழுவேன். அது ஒரு 8 தடவை எடுத்தாரு. அப்போ நான் கேட்டேன், ஏன்டா அப்போ நீ மட்டும் சுற்றி படுத்துட்டு என்ன 8 வச்சு எத்தனை தடவை விடுறது, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு. அந்த மாதிரி அதெல்லாம் அனுபவிச்சு தான் அவனுக்கு சினிமாவில்.